சத்தீஸ்கர் பெமத்தார மாவட்டத்தில் ராய்ப்பூர்ன்ற ஏரியாவில் பஞ்சார்ன்ற 45 வயசான ஒரு பெண் இருக்காங்க. இவங்க கணவருக்கு உடம்பு சரியில்லை, அதனால வீட்டில் படுத்த படுக்கையாக இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு பையன் இருக்கா. பையனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. இவங்களுடைய பூர்வீகம் பக்கத்தில் இருக்க சோனிபூர் என்ற ஒரு சின்ன கிராமம். அது மட்டும் இல்லாமல் அந்த கிராமத்தில் அவங்களுக்கு சொந்த வீடும் சொந்த இடமும் இருக்குது. அங்கே அவங்க விவசாயம் பார்த்துட்ருக்காங்க. ஒரு ஆளை விட்டு பார்த்துட்ருக்காங்க. பஞ்சாரேவோ அதே மாதிரி வாரத்துக்கு 3லேருந்து 4 நாட்களாவது அந்த கிராமத்துக்கு போய் அந்த விவசாய இடம்லாம் பார்த்துட்டு வருவாங்க. அது அவங்களுடைய வழக்கம். அதே மாதிரி தான் கடந்த ஜூலை 4, 2026 வழக்கம் போல் அவங்க தன்னுடைய சொந்த கிராமத்துக்கு விவசாய வேலைகள்லாம் பார்க்கணும் அப்படின்னு கிளம்பி போகிறாங்க. போகிறதுக்கு முன்னாடி தான் பையன்கிட்டையும் சொல்லிட்டு போகிறாங்க. அவனும் சரி சொல்கிறான். ஆனால் அந்த பையனுக்கு தெரியாது தான் அம்மா பார்க்குறது இதுதான் கடைசி நாள் அப்படின்னு. இன்னொரு பக்கம் பஞ்சாரி தனக்கு நடக்க காத்திருக்க அந்த கொடுமையை பற்றியெல்லாம் எதுவுமே தெரியாமல் எப்பயும் போல் நார்மலாக கிளம்பி போகிறாங்க. ஜூலை 4 அன்னைக்கு காலையில் 6 மணிக்கெல்லாம் அவங்க பஸ் ஏறி போகிறாங்க. அங்கே போன பிறகு வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாமே நல்லபடியாக தான் போயிட்டுருக்கு. அதே மாதிரி இன்னொரு பக்கம் தான் பையனுக்கும் கால் பண்ணி இங்கே இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருக்காங்க. டச்சில் இருக்காங்க. எல்லாமே நல்லபடியாக போயிட்டுருக்கு. ஆனால் சரியா ஜூலை 7 அன்னைக்கு பஞ்சாரோடைய பையன், அவன் பேர் சரத், திரும்ப தான் அம்மா கால் பண்ணுறான். ஏன்னா அன்னைக்கு தான் விவசாய வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு கிளம்பி வர்றேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ எப்போ கிளம்புறாங்க, எப்போ வர்றாங்க அப்படின்னு அவங்கள பிக்கப் பண்ணுறதுக்காண்டி கால் பண்ணி கேட்குறான், எங்கே இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்கன்னு. ஆனால் கால் பண்ணால் ஃபோன் போகவே இல்லை, ஆஃபில் இருக்குது. அவன் திரும்ப திரும்ப கால் பண்ணிகிட்டே இருக்கான். அவங்க அம்மாவுடைய ஃபோன் எப்போதும் ஆஃபில் இருக்காது, ஃபுல்லாக ஆனில் இருக்கும். ஆனால் அன்றைக்கி சடனாக வழக்கத்துக்கு மாறாக அவங்க ஃபோன் ஆஃபில் இருக்குது. அதை பார்த்தவனுக்கு கொஞ்சம் டவுட் வருது. இருந்தாலும் சார்ஜ் இல்லை போல இருக்குது அப்படின்னா அவன் கொஞ்சம் நேரம் கழித்து திரும்ப திரும்ப கால் பண்ணிகிட்டே இருக்கான். டைம் போயிட்டே இருக்குது, 10 ஆகுது, 11 ஆகுது. ஆனால் அப்போ கூட அவங்க அம்மா ஃபோனை ஆன் பண்ணவே இல்லை. அதனால் அவனுக்கு சந்தேகம் ஏற்பட்டு அதே கிராமத்தில் இருக்க தன்னுடைய சித்தப்பா கால் பண்ணி இந்த மாதிரி அம்மா கிளம்புறேன்னு சொன்னாங்க, ஆனால் இப்போ வரைக்கும் கால் எடுக்கல, நீங்கள் போய் பாருங்கன்னு அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறான். அதை கேட்ட சரத்துடைய சித்தப்பாவும் நேராக கிளம்பி பஞ்சாருடைய வீட்டுக்கே போகிறாரு. அங்கே போயிட்டு பார்க்கும்போது கதவு திறந்திருக்கு. வீட்டுக்குள்ளே இருக்க சில பொருட்கள் கீழே விழுந்து உடஞ்சி கிடக்கு. அதை பார்த்த உடனே அவருக்கு பயம் வருது. வீட்டுக்குள்ளே ஏதோ நடந்திருக்கு, பஞ்சாராவுக்கு ஏதோ ஆயிருக்குன்னு புரிஞ்சு போகுது. உடனே சரத்து கால் பண்ணி இந்த மாதிரி வீடெல்லாம் திறந்திருக்கு, பொருட்கள் கீழே விழுந்து கிடக்கு, ஏதோ ஆயிருக்குடா, நீ உடனே கிளம்பி வாடான்னு சரத்துக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாரு. சரத்தும் உடனே கிளம்பி தான் வீட்டுக்கு போகிறான். அங்கே போனால் நிலைமையை பார்க்கவே சரியில்லை. வீட்டுக்குள்ளே இருக்க பொருட்களும் உடஞ்சி கிடக்கிறத பார்த்துட்டு, அது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மாவுடைய ஃபோனும் கீழே விழுந்து தான் உடஞ்சி கிடக்கு. அதை பார்த்து அவனுக்கு பயம் ஏற்படுது. தான் அம்மாவுக்கு ஏதோ ஆயிருக்கு, அவங்க எங்கே போனாங்க அப்படின்னு அவனுக்குள்ள பல கேள்விகள். இருந்தாலும் இதை இப்படி விட்டுறக்கூடாதுன்னு உடனடியாக டைரெக்டாக போலீஸ்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி எங்கள் அம்மாவுக்கு காணோம் அப்படின்னு ஒரு மிஸ்ஸிங் கேஸ் ஃபைல் பண்ணுறான். எல்லாத்தையுமே டீட்டெயிலாக சொல்கிறான். அதை கேட்ட போலீஸ்காரங்களும் ஒரு ஃபார்மாலிட்டிக்காண்டி பஞ்சாரோடைய வீட்டுக்கு போகிறாங்க. சும்மா என்கொயரி பண்ணிவிட்டு திரும்ப அவங்க போயிடுறாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் சரத்து மட்டும் தம்மாவை தொடர்ந்து தேடிக்கிட்டே இருக்கான். அவங்களுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு உள்ள பதட்டம் அதிகமாகிட்டே இருக்குது. போலீஸும் வர்றாங்க போகிறாங்களே தவிர ஒரு கிளியரான இன்வெஸ்டிகேஷனை அவங்க ஆரம்பிக்கவே இல்லை. ஆனால் இன்னொரு பக்கம் சரத்து மட்டும் தம்மாவுக்கு என்னாச்சுன்றதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ரொம்ப தீர்க்கமாக அதே கிராமத்தில் இருக்க அவங்க அம்மாவுக்கு ரொம்ப பழக்கமான ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, சொந்தக்காரங்க இருக்காங்க. அவங்க எல்லாருடைய வீட்டுக்கும் போகிறான். ஒருத்தர் கூட விடாமல் அம்மாவை கடைசியாக எப்போ பார்த்தீங்க, அவங்க எங்கே இருந்தாங்க அப்படின்னு எல்லாத்துக்கிட்டையுமே என்கொயரி பண்ணிகிட்டே இருக்கான், கேட்டுகிட்டே இருக்கான். தம்மாவை தேடி அலைஞ்சிக்கிட்டே இருக்கான். அப்படி இருக்கும்போது பஞ்சார காணாமல் போய் சரியாக ஒரு 2 டேஸ் கழிச்சு ஜூலை 9, 2026 சரத் என்ன பண்ணுறான், அதே கிராமத்தில் சிவ்நாத் அப்படின்ற ஒரு சின்ன ஆறு வந்து ஓடிட்டுருக்கு. அவனுக்குள்ளே ஏதோ ஒன்று தோணுது. அதனால் அந்த ஆற்று பக்கம் போய் பார்க்கலாம் அப்படின்னு தம்மாவை தேடுறதுக்காண்டி அந்த ஆற்று பக்கமாக போகிறான். அங்கே போயிட்டு பார்க்கும்போது அந்த ஆத்தங்கர ஓரத்தில் ஒரு சேலை கிடக்கு, ஒரு பண்டல் மாதிரி ஏதோ கிடக்கு. அதை பார்த்த சரத்துக்கு அந்த சேலையை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு மனசுக்குள்ளே ஒரு கேள்வி. உடனே அந்த சேலை கிட்ட போகிறான். போய் பார்க்கும்போது அந்த சேலையுடைய டிசைன்லாம் பார்க்கும்போது அது அவங்க அம்மாவுடைய சேலை அப்படின்னு தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் கடைசியாக பஞ்சாரா ஜூலை 6 அன்னைக்கு நைட்டு சரத்துக்கு வீடியோ கால் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோ கால் பண்ணும்போது அவங்க அம்மா இதே சேலை தான் கட்டியிருந்தாங்க அப்படின்னு தெரிய வருது. உடனே சரத் அந்த சேலை கிட்ட போகிறான். அந்த சேலை மண்ணில் கொஞ்சம் லைட்டாக பதிஞ்ச மாதிரி இருக்குது. லைட்டாக இழுத்து பார்க்குறான், வர மாட்டேங்குது. அதனால் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இழுக்கிறான். இழுத்த உடனே அந்த சேலைக்குள்ளேருந்து சில காட்சிகள் தென்பட ஆரம்பிக்குது. அதுக்குள்ளே 2 கைகளும் 2 கால்களும் வெட்டப்பட்டு துண்டாக கிடக்கு. அதை பார்க்கும்போதே ஒரு பெண்ணுடைய கை கால் அப்படின்னு நல்லா தெரியுது. இத்தனைக்கும் அது பஞ்சாராவுடையது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணலை. ஆனால் இருந்தாலும் பஞ்சார கடைசியாக போட்டிருந்த ஆடைக்குள்ளே அந்த கை கால்கள் இருந்ததுனால அது அம்மாவுடைய தான் அப்படின்னு சரத்துக்குள்ளே பயம் வர ஆரம்பிக்குது. அதை பார்த்ததும் மிரண்டு போகிறான், அழுக ஆரம்பிக்கிறான். இருந்தாலும் இன்னொரு பக்கம் போலீஸ்க்கு அதை பற்றி தகவல் சொல்கிறான். அடுத்து கொஞ்சம் நேரத்திலேயே அந்த ஊரில் இருக்க எல்லா மக்களும் அந்த ஆத்தங்கரைக்கு போகிறாங்க, கூட்டமாக கூடுறாங்க. அதன் பிறகு தான் அந்த ஸ்பாட்டுக்கு போலீஸ்காரங்க ரீச் ஆகுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பாகம் எல்லாமே காணாமல் போன பஞ்சாரோடைய சேலைக்குள்ளே சுத்தப்பட்டிருந்ததுனால ஒருவேளை அவங்கள தான் இந்த மாதிரி யாரோ பண்ணியிருக்கலான்னு போலீஸ்காரங்க தனக்கு தானாகவே கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. உடனே அந்த ஸ்பாட்டுக்கு மோப்பனை மற்றும் தடயவியல் துறையை வர வைக்கிறாங்க. தடயவியல் துறைக்காரங்க அந்த கைகால் எல்லாத்தையும் மீட்டு அங்கே இருக்கக்கூடிய சாம்பிள் எல்லாத்தையுமே ஒன்று விடாமல் கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க.
இன்னொரு பக்கம் மோப்ப நாயை விட்டு மோப்ப முடிக்க வச்சு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த ஆற்றுல தண்ணி ஓடிட்டு இருக்க காரணத்தினாலையும் அந்த உடல் பாகம் எல்லாத்தையுமே தண்ணிக்குள்ளே முக்கி திரும்ப அங்கே போட்டிருக்க மாதிரி இருக்க காரணத்தினாலையும் அந்த மோப்ப நாயால் சரியாக எதையுமே மோப்ப முடிக்க முடியல. இப்போ வரைக்கும் நார்மலான ஒரு மிஸ்ஸிங் கேஸாக இருந்தது ஒரு கொலை வழக்கம் மாறுது. இப்போ இந்த கேஸை போலீஸ்காரங்க ரொம்ப தீவிரமாக என்கொயரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே கிராமத்தில் இருக்க பல மக்கள்கிட்ட என்கொயரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் மோப்ப நாயை டைரெக்டாக பஞ்சாரோடைய வீட்டுக்கே கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே இருக்க சில பொருட்கள் அதே மாதிரி துணி அது எல்லாத்தையுமே நாயும் மோப்ப முடிக்குது. மோப்பம் முடிச்ச அந்த நாய் பஞ்சாரோடைய வீட்டிலேருந்து பின்பக்கமாக சுமார் ஒரு 250 மீட்டர் தாண்டி ஒரு சின்ன கொட்டகை மாதிரி இருக்குது. அந்த வீட்டை நோக்கி ஓடி போகுது. அங்கே கட்டை குச்சியெல்லாம் வச்சு ஒரு சின்ன கொட்டகை மாதிரி தரை மேலே அப்படியே பிளைனாக வந்து போட்டிருக்காங்க. வீட்டுக்குள்ளே பொருட்கள் அதாவது துணி அதே மாதிரி பாத்திரம் சிலது எல்லாமே அப்படியே ரொம்ப ஓப்பனாக இருக்குது. அந்த வீட்டுக்குள்ளே இந்த நாய் போகுது. அங்கே ஏதோ ஒரு பொருளை பார்த்து நாய் குலைக்க ஆரம்பிக்குது. போலீஸ் அங்கே இருக்க மூட்டையெல்லாம் எடுத்து ஒவ்வொன்றா செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது அதில் ஒரு கட்டம் போட்ட சட்டை இருக்குது. அதை பார்த்து தான் நாய் ஓவராக குலைச்சிட்ருக்கு. அந்த சட்டையில் எங்கே பார்த்தாலும் ரத்தக்கரை படைஞ்சு அதை வாஷ் பண்ண மாதிரியான ஒரு கரை வந்து அந்த சட்டையில் இருக்குது. அதை பார்த்த போலீஸ்க்கு சந்தேகம் ஏற்படுது. ஒரு பக்கம் பஞ்சரோடைய உடல் பாகம் கிடச்சிருக்கு, இன்னொரு பக்கம் ரத்தக்கரை படைஞ்ச ஒரு சட்டை. அது மட்டும் இல்லாமல் பஞ்சரோடைய வீட்டிலேருந்து அந்த நாய் டைரெக்டாக இந்த வீட்டுக்கு தான் வந்திருக்கு. அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீட்டில் இருக்க ஆள் தான் பஞ்சராவை ஏதோ பண்ணியிருக்கணும் அப்படின்னு போலீஸ் அதுக்கு அடுத்த கட்ட என்கொயரி ஆரம்பிக்கிறாங்க. அந்த வீட்டில் யார் இருப்பா அப்படின்னு கேட்கும்போது அதே கிராமத்தை சேர்ந்த பெங்காலின்ற 50 வயசான ஒரு ஆள் இருக்கான் அப்படின்னு தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் பஞ்சாராவுடைய பையன் சரத் என்ன சொல்கிறான், இந்த வீட்டில் காலை எனக்கு நல்லா தெரியும், அவனுக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் பகை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவன் கடந்த சில வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு கொலை பண்ணியிருந்தா ஒரு கொலை கேஸ் கூட அவன் மேலே இருக்குது அப்படின்னு போலீஸ்கிட்ட சொல்கிறான். அதை கேட்ட உடனே போலீஸ்க்கு தெளிவாக புரிஞ்சு போச்சு. ஆல்ரெடி ஒரு குற்ற வழக்கு குற்ற பின்னணி இருக்க ஆள் இப்போ ஆளையும் காணா. அது மட்டும் இல்லாமல் சட்டையும் இங்கே கிடக்கு. அப்படின்னா கண்டிப்பாக அவன் தான் பஞ்சாராவை ஏதோ பண்ணியிருக்கணும் அப்படின்னு அவனை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அவங்க தேடுற சமயத்தில் அவன் அந்த கிராமத்தில் கிடையாது. இருந்தாலும் போலீஸ்காரங்களை பஞ்சாராவுடைய வீட்டிலேயே தங்க வைக்கிறாங்க. அங்கேருந்து பார்க்கும்போது இந்த பெங்காலியுடைய வீடு நல்லாவே தெரியும். அவன் அங்கே வந்தானா நல்லா தெரியும், பார்த்துடலாம். அவங்க காத்துட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் அவனுடைய ஃபோன் நம்பரையும் ட்ராக் பண்ணுறாங்க. அப்படி ட்ராக் பண்ணும்போது அவன் ராய்ப்பூரில் இருக்கான் அப்படின்னு தெரிய வருது. அவனுடைய ஃபோன் லொக்கேஷன் எங்கே காமிக்குதோ அதை ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஒரு பார்க்கில் ஒரு பிச்சைக்கார மாதிரி நார்மலாக படுத்து தூங்கிட்டு இருக்கான். போலீஸ் அங்கே பார்த்த உடனே அவனை கைது பண்ணுறாங்க. திரும்ப பெங்காலியை ஸ்டேஷன் அழைச்சிட்டு போயிட்டு அவங்க என்கொயரி பண்ணும்போது தான் நடந்த உண்மை எல்லாமே ஒவ்வொன்றா வெளியே வர ஆரம்பிக்குது. ஆக்சுவலாக இந்த பெங்காலிக்கும் பஞ்சாரோடைய ஃபேமிலிக்கும் ஒரு பகை இருக்குது. அது எதனாலனா இந்த பெங்காலி ஒரு சின்ன குடிசை மாதிரி போட்டிருக்கான். அந்த இடம் பஞ்சாராவுக்கு சொந்தமானது, ஆனால் அது தனக்கு சொந்தமானது, தன்னுடைய பூர்வீகமானது அப்படின்னு சொல்லி அவன் போராடுறான். இதனால அவங்க ரெண்டு குடும்பத்துக்கு இடையில அடிக்கடி சண்டை வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த குடிசையை அவன் காலி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கேயே தங்கியிருக்கான். இவங்க எவ்வளோ சண்டை போட்டாலும் ட்ரை பண்ணாலும் அவன் அந்த குடிசையை காலி பண்ணவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் அந்த குடிசைக்கும் பஞ்சாரோடைய வீட்டுக்கும் இடைப்பட்ட தூரம் வந்து கொஞ்சம் கம்மி தான். இவங்க வீட்டிலேருந்து பார்த்தா அந்த வீடு தெரியும், அந்த வீட்டிலேருந்து பார்த்தா இந்த வீடு தெரியும். இந்த மாதிரி தான் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் பெங்காலிக்கு சொந்த பந்தம்னு யாரும் கிடையாது. ஒரு தனியாளாக இருக்கான். அவனுக்கு ஆரம்பத்தில் கல்யாணம் இருக்குது, ஆனால் மனைவி விட்டு போயிட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் கடந்த 2016 அவனுக்கு பக்கத்து கிராமத்தில் இருக்க ஒரு கல்யாணமான ஒரு பெண்ணோட வந்து பரிச்சயம் ஏற்படுது. அவன் அந்த பெண் கூட வந்து பழகிட்டு இருக்கான். ஆரம்பத்தில் கொஞ்ச நாள் அந்த உறவு நல்லா போயிட்டு இருக்கு. ஆனால் சில நாட்கள் கழிச்சு அந்த பெண்ணுடைய குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சு போகுது. அப்போ அந்த பெண் இந்த உறவு வேணாம்னு சொல்லிட்டு விலக ஆரம்பிக்கிறாங்க. இவனை ஓரங்கட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் பெங்காலியால் அதை தாங்க முடியல. திரும்ப திரும்ப அந்த பொண்ணை மிரட்டி அந்த பொண்ணு கூட உறவு வச்சுக்கிட்டே இருக்கான். ஒரு ஸ்டேஜில் அந்த பொண்ணு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லும்போது அதை இவனால் தாங்க முடியாமல் அந்த பொண்ணை கொலை பண்ணிடுறான். ஆனால் அந்த கேஸில் போலீஸ்காரங்க இவனை பிடிச்சி ஜெயிலில் போட்டுறாங்க. இருந்தாலும் சரியாக ஒரு 2 இயர்ஸில் பெயிலில் இவன் வெளியே வந்துடுறான். மறுபடியும் அதே குடிசையில் தங்கிட்டு கிடைக்கிற சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்த்துட்டு அந்த காசில் தண்ணி அடிக்கிறது, போதைப் பொருட்களை யூஸ் பண்ணுறது அப்படின்னு வேலையை பார்த்துட்டே இருக்கான். இன்னொரு பக்கம் பஞ்சாரோடைய ஃபேமிலி கூடயும் அடிக்கடி சண்டை வந்துட்டே இருக்குது. அதில் குறிப்பாக பஞ்சாரோடைய கணவர் கடந்த 4 வருஷம் முன்னாடி 2022 பஞ்சாருடைய கணவருக்கும் பெங்காலி கடையில் சண்டை ஏற்படுது அந்த இடம் சம்மந்தமாக. அதில் பஞ்சாருடைய கணவர் பெங்காலியை அடிச்சிடாரு. அவனுக்கு ரத்த காயம் ஏற்பட்டு ரொம்ப பலமாக காயெல்லாம் படுது. அப்போ அவனால் எதுவும் பண்ண முடியல. அன்னிலேருந்து அவனுக்குள்ளே இருக்க பகை இன்னும் அதிகமாகுது. அந்த குடும்பத்தை ஏதோ ஒன்று பண்ணியே ஆகணும், அவங்கள பழி வாங்கி ஆகணும்னு அவன் வெறி கொண்டு காத்திருக்கான். அதுக்குண்டான டைமை எதிர்பார்த்து காத்திருக்கான். இன்னொரு பக்கம் பஞ்சாரோடைய குடும்பம் ராய்ப்பூருக்கு மாறி போகிறாங்க. அங்கே வேலையெல்லாம் பார்த்துட்டு அங்கேயே செட்டில் ஆகுறாங்க. இருந்தாலும் இந்த கிராமத்தில் இருக்க அந்த வீட்டையும் அந்த விவசாயத்தையும் பார்த்துட்டே இருக்காங்க. அதே போல் தான் கடந்த ஜூலை 4, 2026 பஞ்சாரா விவசாய வேலைகளை பார்க்கறதுக்காண்டி தன்னுடைய சொந்த கிராமத்துக்கு போகிறாங்க. அங்கே தங்கி வேலையெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. அது எல்லாத்தையுமே இந்த பெங்காலியும் பார்த்துட்ருக்கான். அது மட்டும் இல்லாமல் பெங்காலி மனசுக்குள்ளே ஒரு தவறான எண்ணம் இருக்குது. பஞ்சாராவை அடைய ஆசைப்பட்றான். சரியாக ஜூலை 6 அன்னைக்கு சாயந்தரம் போல் பெங்காலி நல்லா குடிச்சிட்டு தான் வீட்டுக்கு போகிறான். அவன் வீட்டுக்கு போகணுன்னா பஞ்சாரோடைய வீட்டை தாண்டி தான் போகணும். அப்படி போகும்போது வீட்டுக்கு வெளியே வேலை பார்த்துட்டு இருக்க பஞ்சாராவை அவன் பார்க்குறான். அவன் மனசுக்குள்ள ஆசைகள் அதிகமாகுது. அது மட்டும் இல்லாமல் அவன் புருஷனையும் பழி வாங்கணும்னா இது ஒன்று தான் வழி, இன்றைக்கி அதை பண்ணி ஆகணும் அப்படின்னு அவன் மனசுக்குள்ளே முடிவு பண்ணுறான். அப்போ மணி
7 ஆகுது. அந்த ஏரியாவில் யாரும் கிடையாது. ஃபுல்லாக இருட்டிருச்சு. இதுதான் டைம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான், நேராக பஞ்சாரா வீட்டுக்குள்ளே போன உடனே அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு நேராக வீட்டுக்குள்ளே போகிறான். கதவை பஞ்சாரா பூட்டில் திறந்தே வச்சுருக்காங்க. டைரெக்டாக பெங்காலி வீட்டுக்குள்ளே போகிறான். அங்கே பஞ்சாரா பெங்காலி பார்த்த உடனே ஷாக் ஆகுறாங்க. நீ எதுக்காண்டி வீட்டுக்குள்ளே வந்த அப்படின்னு சொல்லிட்டு அவன் குடிச்சிருக்கதையும் பார்த்த உடனே கத்த ஆரம்பிக்கிறாங்க. இந்த வீட்டை விட்டு வெளியே போடா அப்படின்னு சொல்லிட்டு கெட்ட வார்த்தையில் அவனை திட்டி வெளியே போய் சொல்கிறாங்க. ஆனால் அதுக்குள்ளேயே பெங்காலி பஞ்சாராவை வற்புறுத்தி அவங்கள நாசம் பண்ண ட்ரை பண்ணுறான். ஆனால் பஞ்சாரா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஏன்னா கிராமத்துக்காரங்க விவசாயம் பார்த்துருக்கோங்க இல்லையா, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அவனை தன்னை எதுவும் பண்ண விடாமல் தடுக்கிறாங்க, போராடுறாங்க. இன்னொரு பக்கம் பெங்காலியும் ரொம்ப வீக்காக இருக்கான். பார்க்க ஒல்லியாக இருப்பான். அது மட்டும் இல்லாமல் போதையில் இருக்கிறதுனால ரொம்ப வீக்காக இருக்கான். இவங்க கூட போராட முடியல. ஆனால் அவங்கள எப்படியாவது அடைஞ்சே ஆகணும் அப்படின்னு அவனுக்குள்ள ஒரு வெறி இருக்குது. அப்போ அந்த சமயத்தில் தான் அவனுக்கு அங்கே இருக்கக்கூடிய ஒரு மரம் வெட்டக்கூடிய அருவாள் கண்ணில் படுது. அதை பார்த்தவன் உடனே அந்த அருவாள் எடுத்து பஞ்சார தலையில் ஓங்கி நடு மண்டையில் வெட்ட ஆரம்பிக்கிறான். ஒரே வெட்டு தான் அவங்க தலையில் நடு மண்டையில் படுது. பஞ்சாராவால் எதுவும் பண்ண முடியல. அவங்க அங்கேயே விழுந்து அந்த ஸ்பாட்லேயே இறந்து போகிறாங்க. ஆனால் இந்த இடத்துல தான் பெங்காலி யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயத்த பண்ணுறான். பஞ்சாராவை அடைஞ்சே தீரணும் அப்படின்னு இறந்து போன பஞ்சாராவுடைய உடம்போட அவன் ஒன்றா உறவு வச்சுக்க ஆரம்பிக்கிறான். அப்படி உறவு வச்ச பின்னாடி அந்த பாடியை அங்கேயே விட்டு போக அவனுக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா கண்டிப்பாக மாட்டி போன அந்த பாடியை மாயமாக்கவே முடிவு பண்ணுறான். பஞ்சாராவுடைய பாடியை தூக்கி தான் தோள்பட்டையில் போட்டுட்டு அவன் அந்த பாடியை தான் வீட்டுக்கு பின்னாடி இருக்க தன்னுடைய கொட்டகைக்கு தூக்கிட்டு போக ஆரம்பிக்கிறான். அது மட்டும் இல்லாமல் அதே வீட்டில் ஒரு ரம்பம் இருக்குது, மரம் வெட்டுற ரம்பம் இருக்குது. திரும்ப அந்த வீட்டுக்கே வந்து அந்த ரம்பத்தையும் அவன் அங்கே எடுத்துகிட்டு போகிறான். அந்த வீட்டில் ரத்தம் இருக்குது, லைட்டாக தான் ரத்தம் போட்டிருக்கு. ஏன்னா வெட்டின கத்தியை அவன் எடுக்கவே இல்லை இத்தனைக்கும். அதனால் வெளியே வந்த ரத்தமும் கம்மியாக இருக்குது. அந்த ரத்தம் எல்லாத்தையுமே துளி கூட அடையாளமே தெரியாத அளவுக்கு துணியை வச்சு நல்லா தொடச்சிட்டு திரும்ப அந்த துணியுமே தான் கூடவே எடுத்துகிட்டு போயிடுறான். இப்போ திரும்ப அந்த குடிசைக்கு போனவன் பஞ்சாரோடைய பாடியை ரம்பத்தால் வெட்டி பீஸ் பீஸாக்க முடிவு பண்ணுறான். ஆனால் அதுக்கெல்லாம் முன்னாடி திரும்பவும் இறந்து போன பஞ்சாராவுடைய உடம்பை பார்த்து அவனுக்குள்ளே மறுபடியும் உணர்ச்சிகள் அதிகமாகுது. மறுபடியும் அங்கே வச்சு அவங்க உடம்போட ஒன்றா இருக்கான். அப்படி ஒன்றா இருந்த பிறகு அவங்க பாடியை பீஸ் பீஸாக வெட்ட ஆரம்பிக்கிறான். அது மட்டும் இல்லாமல் பஞ்சாரா போட்டிருந்த பாவாடை, சேலை அது எல்லாத்துலேயுமே பாடி பாஸ் வச்சு கட்டி முடிச்சிடுறான். ஆனால் அவன் அந்த பாடி பாஸ் எல்லாத்தையுமே அன்னைக்கு நைட்டே தூக்கி போடலை. எல்லாத்தையும் வெட்டி கட்டி வீட்டில் வச்சுருக்கான். அதுக்கு அடுத்த காலையில் பஞ்சாரா காணாம போயிட்டாங்கன்ற விஷயம் தெரிஞ்சு அவங்க பையன் சரத் அந்த வீட்டுக்கு வந்து தேட ஆரம்பிக்கிறான். எல்லா இடத்துக்கும் போய் கேட்குறான், என்கொயரி பண்ணுறான். ஆனால் அப்போ கூட பஞ்சாராவுடைய உடம்பு அந்த குடிசையில் தான் இருந்திருக்கு. ஜூலை 7 அன்னைக்கு நைட்டு தான் பார்த்தோம்னா இந்த பெங்காலி பஞ்சாரோட உடம்பை தூக்கி கொண்டு போய் ஆற்றுல தூக்கி வீசுகிறான். மொத்தம் 3 முறை அந்த பாடி பார்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போயிட்டு ஆற்றுல அவன் தூக்கி வீசுகிறான். பஞ்சாரோடைய வீட்டிலேருந்து வலது பக்கம் இடது பக்கம் அப்படின்னு 2 பக்கமாகவும் ஆற்றுக்கு போகலாம். வலது பக்கத்துலேருந்து இடது பக்கமாக சிவநாதன் இருந்த ஆறு பாஞ்சு ஓடிட்டு இருக்கு. பெங்காலி என்ன பண்ணுறான், வலது பக்கமாக இருக்க அந்த ஆறு தான் பக்கம். அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல தான் யாரும் இருக்க மாட்டாங்க. யாருடைய இடைஞ்சலும் இல்லாமல் யாருக்குள்ளையும் படாமல் அந்த பாடி மறைக்கலாம், மாயமாக்கலாம் அப்படின்னு வலது பக்கமாக போயிட்டு அந்த ஆற்றை ரீச் ஆகிறான். அங்கே அந்த ஆற்றுக்குள்ளே பாடி பார்ட்ஸ் எல்லாத்தையுமே தூக்கி வீசிடுறான் கட்டி. பெங்காலி யாருக்குள்ளையும் படாமல் அந்த பாடியை மாயமாக்கிட்டான். அது மட்டும் இல்லாமல் தானும் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்த நாள் ஆகஸ்ட் 8 அன்னைக்கு அந்த ஊர்லேருந்து கிளம்பி வெளியூருக்கு போயிடுறான். இதுக்கு அடுத்து ஒரு 2 டேஸ் கழிச்சு ஜூலை 9 அன்னைக்கு தான் சரத்து இடது பக்கமாக இருக்க அந்த ஆற்று பக்கம் போகிறான். வலது பக்கமாக இருந்து இடது பக்கமாக அந்த ஆறு வளைஞ்சு போகுது. சரத் இடது பக்கமாக இருக்க அந்த ஆற்றுக்கு போகிறான். ஆனால் வலது பக்கமாக தூக்கி போட்ட இந்த உடல் பாகம் எல்லாமே ஆற்றுல அடித்து கொண்டு போயிட்டு இடது பக்கமாக இருக்க அந்த ஆற்றங்கரை ஓரத்தில் ஒரே ஒரு மூடை மட்டும் ஒதுங்கியிருக்கு. அந்த மூட்டையை தான் சரத் பார்க்குறான். அவங்களுடைய கை மற்றும் கால் பகுதி துண்டாக்கப்பட்ட அந்த பாகத்தை மட்டும்தான் அவன் பார்க்குறான். அவங்க அம்மா கட்டியிருந்த சேலையில் இருந்த உடல் பாகம் எல்லாத்தையும் பார்த்துட்டு அவன் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறான். அதன் பிறகு நடந்த என்கொயரியில் தான் இந்த உண்மை எல்லாமே வெளிவந்திருக்கு. இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ்காரங்க ஆடி போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவன் ஒரு தெரிய வருது. அதாவது இறந்து போன உடலை பார்த்து ஆசைப்படுறது, அவங்க கூட ஒன்றா உறவு வச்சுக்கிறது, அதுதான் ஏன் சொல்லுவாங்க. இது மட்டும் இல்லாமல் பஞ்சாராவை கொலை பண்ண பிறகு அதை வீட்டில் இருந்து சுமார் 2500 பணத்தை பெங்காலி எடுத்திருக்கான். அதில் 2000 செலவு பண்ணிவிட்டு 500 அவன் தன் கையில் வச்சுருக்கான். அந்த பணத்தை கூட போலீஸ்காரங்க மீட்டெடுக்கிறாங்க. இவனை கைது பண்ணி ஜெயிலுக்கு அனுப்பியிருக்காங்க. கோர்ட்டில் கேஸ் வந்து போயிட்டுருக்கு. இந்த கேஸை பொறுத்தவரையில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தான் நான் சொல்லிக்க ஆசைப்பட்றேன். அவன் இதுக்கு முன்னாடி 2017 ஒரு பொண்ணை கொலை பண்ணிவிட்டு ஜெயிலுக்கு போயிருக்கான். அப்படி கொலை பண்ணவனை எதுக்காண்டி கோர்ட்டு வெயிலில் திரும்ப வெளியே விடணும். ஒரு கொலை குற்றவாளினா ஜெயிலுக்குள்ளே போட்டு அடைங்க 10 வருஷம் 15 வருஷம்னு உள்ளே போட்டால் தான் அவங்க திருந்துவாங்க. அப்படி இல்லைன்னா கொஞ்சமாவது உணர்வாங்க. 2 வருஷம் 3 வருஷத்துலேயே பெயில் கொடுத்து திரும்ப அவங்களை வெளியே அனுப்புனீங்கன்னா அவங்க திரும்ப இந்த மாதிரி நிறைய குற்ற வழக்குகளில் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நிறைய வழக்குகளில் நம்ம இதை பார்க்குறோம்.
ஜெயிலேருந்து வெளியே வராங்க, திரும்ப பண்ணுறாங்க, திரும்ப உள்ளே போகிறாங்க, திரும்ப வெளியே வர்றாங்க, திரும்ப பண்ணுறாங்க. இது எல்லாத்துக்குமே கோர்ட்டும் இந்த சட்டமும் கூட ஒரு காரணம். சட்டங்கள் கடுமையாக இருந்தால் மட்டும்தான் குற்றங்கள் குறையும். பெங்காலியை திரும்ப வெயிலில் வெளியே விட்டது சரியா தப்பா? சட்டங்கள் இன்னும் கடுமையாக்கப்படணுமா வேண்டாமா? இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன? இந்த கேஸ் பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன? இவனெல்லாம் என்ன பண்ணணும்னு கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் மறக்காமல் பதிவு பண்ணிட்டு போங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.